ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 45 அதாவது கருப்பு திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சூர்யாவோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா கங்குவா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி படுதோல்வி அடைஞ்சதுன்னே சொல்லலாம். ஆனால் அந்த படம் படுதோல்வி அடைகிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. நல்லா தான் இருந்துச்சு. எதனால் அந்த படம் வெற்றி அடையலை அப்படிங்கிறது இன்னுமே சந்தேகமாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து பல வருஷமாகவே சூர்யா ஒரு வெற்றி படம், அதாவது தியேட்டர் வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் கார்த்திக் சுப்புராஜ் கூட இணைஞ்சு ரெட்ரோ திரைப்படத்தை மே 1 ரிலீஸ் பண்ணாங்க. என்னதான் இந்த படம் கலவையான விமர்சனங்களை சந்திச்சாலும் ஒரு தியேட்டர் வெற்றியை சூர்யாவுக்கு கொடுத்துடுச்சுன்னே சொல்லலாங்க. வசூல்லையும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவுக்கு ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. ரெட்ரோ திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல தன்னோட 45வது படத்துல நடிக்க ஒப்பந்தமானாரு சூர்யா. ரெட்ரோ படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இந்த படம் உருவாகிறதால இந்த படத்து மேலையும் ரசிகர்கள் எக்கச்சக்கமான ஹைப்பை வச்சுட்டாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஒரு தரமான டைரக்டர்னே சொல்லலாம். என்னதான் அவரை நம்ம காமெடியனா பார்த்துருப்போம், விஜேவா பார்த்துருப்போம், கிரிக்கெட்ல கமெண்டேட்டரா கூட பார்த்துருப்போம். இயக்குனரா, அதாவது தனி இயக்குனரா இந்த படத்துல தான் அவரை பார்க்க போறோம். ஏற்கனவே 2 படம் இயக்கி இருந்தாரு, வீட்டுல விசேஷம், மூக்குத்தி அம்மன்ட்டு. ஆனா அது கூட பாத்தீங்கன்னா சரவணன் அப்படின்றவரும் சேர்ந்து தான் இயக்கி இருந்தாரு. ஆர்ஜே பாலாஜி தனி இயக்குனரா உருவெடுத்த படம் தான் இந்த சூர்யா 45. இந்த படத்தோட டைட்டில் போஸ்டரை கூட சமீபத்துல தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா கருப்பு. பல மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூர்யா 45 படத்தோட டைட்டில் வேட்டை கருப்பு அப்படின்னு வைக்க இருப்பதா நிறைய தகவல்கள் போயிட்டு இருந்துச்சு. நம்ம சேனல்லயே கூட வீடியோ போட்டிருந்தோம். வேட்டை கருப்பு தான் சூர்யா 45 படத்தோட டைட்டில் அப்படின்ற மாதிரி. ஆனா ஆர்ஜே பாலாஜியோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட டைட்டில் போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டர்ல கருப்பு அதுதான் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிற தன்னோட பெயரை சுருக்கி RJB அப்படின்ற மாதிரியும் ஆர்ஜே பாலாஜி இந்த போஸ்டர்ல வச்சிருந்தாரு. அதுக்கு காரணம் ஊர்வசி மேடம் தான். அவங்க தான் ஆர்ஜே பாலாஜி கிட்ட பாத்தீங்கன்னா உன் பேரை 3 எழுத்தா சுருக்கி வச்சுக்கோ, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் 3 எழுத்தா தான் வச்சிருந்தாங்க, அதே மாதிரி நீயும் வச்சுக்கோன்ட்டு சொல்லி இருக்காங்க. அதை பார்த்து ஆர்ஜே பாலாஜியும் பாத்தீங்கன்னா நியூமராலஜி படி கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி RJBனே வச்சுட்டாரு. இப்ப சூர்யா 45 அதாவது கருப்பு திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்றது மாதிரி நிறைய தகவல்கள் போயிட்டு இருக்குங்க. இதுதான் சூர்யா 45 படத்தோட கதைன்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த படத்தோட உண்மையான கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது சூர்யா இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. ஒரு கதாபாத்திரம் வந்து சாமியாவும், இன்னொரு கதாபாத்திரம் சாதாரண மனுஷனாவும் நடிக்கிறதா சொல்லப்படுது. இதுல இந்த சாமி கதாபாத்திரம் தான் வழக்கறிஞரா அவதாரம் எடுத்து கோர்ட்ல வாதாடுற மாதிரி, அதாவது நீதியை நிலைநாட்டுற மாதிரி இந்த படத்தோட திரைக்கதையை அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இதுதான் கருப்பு திரைப்படத்தோட கதைன்னு சொல்லப்படுதுங்க. இந்த கதையை கேட்கும்போது ஐகோர்ட் மகாராஜா அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தென் மாவட்டங்கள்லாம் அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட கதை இந்த மாதிரி தான். அவருக்கு ஐகோர்ட் மகாராஜா அப்படின்ட்டு பெயர் வந்ததே அவர் சாமியாகி போய் கோர்ட்ல போய், அதாவது சாட்சி சொல்லி அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஐகோர்ட் மகாராஜா அப்படின்ற மாதிரியே அந்த கடவுளுக்கு ஒரு பெயர் வந்துச்சு. இதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போலதான் சூர்யா 45 திரைப்படத்தோட கதையையும் அமைச்சிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த படத்துல பல வருடங்களுக்கு அப்புறமா த்ரிஷா பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா கூட சேர்ந்து நடிக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் தான் மியூசிக் போடுறாரு. சாய் அபயங்கர் முதன்முறையா இசையமைப்பாளரா அறிமுகமாகிறாருங்க. அவர் பாத்தீங்கன்னா தன்னோட எக்ஸ் தளத்துல இந்த படம் ஒரு ஆக்ஷன் அதிரடி படமா உருவாக இருக்குன்ற மாதிரி எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தாரு. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆனாதாங்க தெரியும்.